ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 460 பார்க்க போறோம். பிளாக் ஜெட்ஸு ஷினோபியோட கதை, அம்மாவை மீட்கிற கதை. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். கொடுக்க என்கிட்ட கேண்டிலாம் இல்ல, ஆனா பப்பட் ஷோ இப்ப ஆரம்பிக்க போகுதுன்பா. ஷினோபி வேல்டா இல்லாத ரொம்ப பழங்காலத்துல காட்டுவாங்க. நில அதிர்வுல ஒரு ஃப்ராக் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போகும். பூமியில விண்கல் விழுந்திருக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காகுயா ஓட்சுட்சுக்கிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அது மினுக்குது, சஸ்பீஷியஸா இருக்குதுன்பாங்க. டெஞ்சி என்னதுன்னு கேட்பாரு. சிலர் நட்சத்திரம்பாங்க, மற்ற சிலர் அது நட்சத்திரம் இல்ல, அது நகருதுன்பாங்க. இருந்தாலும் பயமா இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கப்ப டெஞ்சி அதை ஃபாலோ பண்ண சொல்லுவான். விடியிறப்ப டெஞ்சி ஒரு விமனா சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்றீங்களான்னு கேட்பாரு. காவலாளி, ஆமா, வெளிச்சம் விழுந்த இடத்துலதான் இந்த விமன் இருந்தான்பா. பாஸ்ட்ல வெளிச்சம் நின்ன இடத்துக்கு போயிட்டு கவனமா இருங்கன்னு இருப்பான் காவலாளி. காகுயாவை அப்படிதான் பார்த்திருப்பாங்க. பிரசன்ட்ல டெஞ்சி உன் பேர் என்னன்னு கேட்பான். காவலாளி, பதில் சொல்லு, உங்ககிட்ட கேள்வி கேட்கறது ஆன்செஸ்டர் லேண்டோட ராஜா டெஞ்சின்பா. அமைதியாவே இருக்கிறத பார்த்துட்டு காவலாளி, லேண்ட் ஆஃப் கால இருந்து நம்மள உளவு பார்க்க அனுப்பிச்சிருக்கலாம், இவகிட்ட பேசி அதை ஒத்துக்க வைக்க சொல்லுவான். அட்டாக் பண்ண ஆயுதத்தை திருப்பவும் டெஞ்சி நேத்த சொல்லுவாரு. காகியா உடம்புல இருந்து பவர் எமிட் ஆகும், சோல்ஜர்ஸ் விழுந்துருவானுங்க. காவலாளிக செம்ம கடுப்புல கத்தி எடுப்பானுங்க. காகியா முன்னால நடப்பா, அப்படியே மயங்கி விடுவானுங்க. டெஞ்சி ஷாக்காவான். என் பேரை கேட்டையில காகுயான்பா. டெஞ்சி காகுயாவான்பாரு. காகுயா, நான் தான் டிவைன் ட்ரீயை பாதுகாக்கிறவன்பா. ஆயினோ உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு போட்டிருக்கிறது என்னதான்பா. எந்திரிச்சு போகவும் ஆயினோ லேடி காகுயா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அந்த மரம் எப்படின்னே தெரியாம வந்துச்சு. பார்வைகள் படுறதுக்கு முன்னாலேயே ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. ஆனா இப்பவுமே நிறைய பயமுறுத்தும்படியான வதந்திகளை கேள்விப்படுறேன். யார் அங்க பக்கத்துல போனாலும் குயிக்கா ஒரு கெட்ட சக்தியால விழுங்கப்பட்டு வாடிய கிளை போல சாவாங்கன்பா. காகுயா பார்க்கவும் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசினதுக்கு மன்னிப்பு கேப்பா ஆயினோ. காகுயா, நீ உண்மையா தானே பேசியிருக்க, கவலைப்படாத. ஒரு நாள்கிட்ட அந்த ட்ரீயை பாப்பா. டெஞ்சி கிட்ட மினிஸ்டர்ஸ் சுசாக்கு அப்புறம் கென்பு லேண்ட் ஆஃப் கால இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்பாங்க. லேண்ட் ஆஃப் கா அந்த லேண்ட் ஆஃப் சோக் இடையிலான பார்டர். இது பிரச்சனையே இந்த ஏரி தான். பிரசன்ட்ல லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ்க்கு இது சொந்தம்னு சொல்லப்படுது. ஆனா பழைய மேனுஸ்கிரிப்ட இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல லேண்ட் ஆஃப் காவோட டெரிட்டரிக்கு தான் அந்த லேண்ட் ஒரிஜினலா சொந்தமானதுன்னு பழங்காலத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குன்பாங்க. சுசாக்கு, நீங்க அதை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு விரும்புறோம்பா. டெஞ்சி, ஆனா லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ்ல இருக்க எங்களோட விளைநிலங்களுக்கு தண்ணிக்கான சோர்ஸா எங்களுக்கு அந்த ஏரி தான் இருக்கு, அப்படிப்பட்டதை எப்படி கொடுக்க முடியும்னு கேட்பாரு. கென்பு என்ன சொன்னாலும் திருடப்பட்டதை உண்மையான ஓனருக்கு ஒப்படைக்கணும்லன்பா. அதான சரியான விஷயம். எந்திரிச்சு டேபிளை தட்டி, எங்களுக்கு விருப்பமான பதில் வரலைனா லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் மேல விழ போற துரதிருஷ்டங்களுக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுன்பா. டெஞ்சி கோவப்படுவான். சுசாக்கு, இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்க, நாங்க சில நாட்கள்ல உங்க பதிலுக்காக திரும்ப வருவோம். அப்புறம் ஏதோ வானக்கண்ணிய துணைவியா எடுத்திருப்பீங்க போலயே, எனக்கு புரியுதுன்பா. கென்பு, அவ விவரிக்க முடியாத அழகியாவும் மர்மமானவளும் கேள்விப்பட்டேன், அவளை பார்க்க ஆர்வமா இருக்குன்பா. ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே போவாங்க. கூட இருக்க காவலாளிகள், டவுட்டே இல்ல, புதுசா கண்டுபிடிச்சுன்னு கொண்டு வந்தானுங்கல்ல, அதை லேண்ட் ஆஃப் கா தான் உருவாக்கி இருக்கணும்பாங்க. டெஞ்சி, தெரியும், லேண்ட் ஆஃப் கா உறவு நாடுகள் கிட்ட தவறான கூற்றுகளை வச்சிருக்காங்க, போருக்கு சாக்கா லேண்ட பறிச்சுக்க. இது அதுல இருந்து மாற்றம் இல்ல. இருந்தாலும் அவங்க கிட்ட லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸை விட 3 மடங்கு கிரேட்டரான ஆர்மி இருக்கு, இதுல நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்பாரு. காவலாளி, சூசக்கு அப்புறம் கென்பு ரெண்டு பேர்த்தையும் மெசஞ்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க சீரியஸா இருப்பாங்க போலன்பாரு. நம்ம சாதுவானவங்களா இருக்க கூடாதுன்பாரு. இன்னொரு காவலாளி, லா டெஞ்சி, அவங்களுக்கு எதிராக நிக்கலாம், நம்ம அழிஞ்சுதான் போறோம்னா வாங்க சண்டை போட்டு சாகலாம், லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸோட பெருமிதத்தை காட்டலான்பா. டெஞ்சி, அந்த அளவுக்கு போகாதேன்பாரு. ராத்திரி காகுயாவை பார்க்க போறப்ப ஆயினோ லா டெஞ்சின்பா. டெஞ்சி, காகுயா என்ன பண்றான்னு கேட்பான். ஆயினோ, லேடி காகுயா இப்படிதான் வானத்தை பார்த்துட்டு காலங்களை கழிக்கிறாங்க. இதை பாக்குறப்ப அவங்கள பார்க்க யாரோ வரது போல அவங்க காத்திருக்காங்க. வில்லேஜர்ஸ் லேடி காகுயாவை சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கதா சொல்றாங்கன்பா. டெஞ்சி, சொல்ல போனா நான் காகுயாவை ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தங்கிறது எனக்கு ஞாபகத்துல இல்லைன்பாரு. ஆயினோ பார்க்கவும் அதை குடுக்கறேன்னு கேட்பாரு. ஆயினோ இதுவான்பா. டெஞ்சி அதை காகுயாவுக்கு போட்டு விட்டு, ராத்திரி பணியில இப்படியே நின்னா நீ உறைஞ்சு போயிருவ, மேல பளபளக்கிற உலகம் எப்பவும் அழகாவும் அமைதியா இருக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராத்திரி வானத்தை நிமிர்ந்து பாக்குறப்ப ஒரு விசித்திரமான உணர்வு எனக்குள்ள வருது. அப்படி ஒரு அழகான ஒளி இருள்ல மிதக்கிறதுங்கிறதுதான் உண்மை. நீ அப்படி என்னதான் பாக்குற, நான் எப்ப அதை பாக்குறது? நீ எல்லா ராத்திரியும் வானத்தை பாக்குறதா நான் கேள்விப்பட்டேன், யாருக்காவது காத்திருக்கியான்னு கேட்பான். காகியா பார்க்கவும் விஷயம் அதானா, இதுக்கப்புறமா நீ தனிமையை உணர்ந்து வானத்தை பார்க்க வந்தா நான் உன் அருகில
அருகில வந்து நிக்கிறேன். நீ ஆசைப்படுற வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்பான். காகுயா சண்டையே இல்லாத அமைதியா நான் விரும்புறேன்பா. டெஞ்சி அமைதியான்பாரு. அடுத்த நாள் விவசாய நிலத்துல ஒரு அம்பு பாயும். சுஜாக்கு தான் பண்ணிருப்பான். இத லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவங்க பண்ணிருக்காங்க. என்ன தைரியம் உங்களுக்குன்ட்டு ஒரு விவசாயி ஆயுதத்தை எடுப்பான். கூட இருக்கவன் நம்மள தூண்ட பாக்குறாங்கன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்பான். விவசாயி கோவப்பட்டு கட்ட இருக்கும் இல்லையா அம்பு பாஞ்சது அதை உடைப்பாரு. டெஞ்சி கிட்ட காவலாளி லேண்ட் ஆஃப் கா பார்டர்ல செய்யற அட்டூழியங்கள் அதிகமாயிட்டே வருது, நம்ம செயல்படலைன்னா விவசாயிகளோட கோவம் வடிச்சிரும் பாரு. டெஞ்சி புரிஞ்சுது. ஆனா யாருமே லேண்ட் ஆஃப் காவை எதிர்கொள்ள கூடாதுன்னு நான் தடை விதிக்கிறேன்பா. காவலாளி ஏன்பா? டெஞ்சி அமைதிக்கு வழிவகுக்கலாம். நம்ம சண்டை போட்டா நிறைய மக்கள் சாவாங்க. நம்ம கண்டிப்பா லேண்ட் ஆஃப் காவோட அமைதிக்கான பேச்சுவார்த்தையில தான் ஈடுபடணும். லேண்ட் ஆஃப் காவை எதிர்த்து சண்டை போட போறவங்கள ஏன் உத்தரவு பேர்ல கொண்டுருங்கன்ட்டு போயிருவான். காவலாளி ஆனான்பா. ராத்திரி சுசாக்கு அண்ட் கென்பு லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவங்க பார்டருக்கு வந்திருப்பானுங்க. காவலாளிகள் டெஞ்சி இங்க வந்திருக்காருன்னு சொல்லி ஐனோ கிட்ட கேட்கவும், ஆமா லேடி காகுயா இப்ப எல்லாம் அவரை ஏத்துக்கிட்டாங்க. ராத்திரி 2 பேரும் அதிகப்படியான டைம் ஒன்னா செலவிடுறாங்கன்பா. காவலாளி நான் விவரங்கள் கேட்கல. லார்ட் டெஞ்சின்னு கத்துவான். டெஞ்சி வந்துட்டு இந்த ராத்திரியில என்ன வேணும் என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. காவலாளி பெரிய படையோட லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவங்க எல்லையில நிக்கிறாங்கன்பா. டெஞ்சி ஷாக் ஆவாரு. காகுயா கிட்ட இப்ப நான் முன்னால கிளம்பி ஆகணும் பாரு. காகுயா போருக்கான்பா. டெஞ்சி இல்ல அமைதிக்காக, ஆனா விஷயங்கள் தப்பா போச்சுனான்ட்டு இப்பவே மறையறக்கான இடத்த ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கன்னு பாரு ஐனோ கிட்ட. சரின்ட்டு போவா. காகுயா கிட்ட டெஞ்சி கவலைப்படாத சீக்கிரம் வந்துருவன்பா. காகுயாவை பல்லக்கில் அனுப்பிச்சிட்டு ஒரு காவலாளி கிட்ட வா போலான்ட்டு இன்னொரு காவலாளி கிட்ட கோட்டையை பாதுகாக்க சொல்லுவான். காவலாளி நாங்க பாத்துக்கிறோன்பா. காகுயாவை கூட்டிட்டு போற படையில ஒரு சிப்பாய் ஒரு கடிதத்தை விட்டுட்டு போவான். அது சுஜாக்குக்கு போகும். படிச்சு பார்த்துட்டு காகுயாவை தலைநகரத்துல இருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. அவளை பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பா இருக்குன்பா. கென்பு அவசரப்படாத, லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் சீக்கிரமே நமக்கு சொந்தமாயிரும். அது வெறும் ஒருத்தி தான், பொறுமையா இருன்பா. சூசக்கு எனக்கு வேணுங்கிறத எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும், அதுதான் என்னோட கொள்கைன்பா. கென்பு என்னமோ செய்யின்றுவான். சூசக்கு திறமையானவங்களை திரட்டு, நம்ம காகுயாவை பின்தொடர போறோன்பா. சரின்பா. காகுயாவை மறைச்சு வச்சிருக்க இடத்துல கூட காகுயா வானத்தை தான் பார்த்துட்டு இருப்பா. ஆயினோ தூக்கம் இல்லையா, நான் உங்க கூட இருக்கேன்னு பக்கத்துல வருவா. கார்ட்ல இருக்க சோல்ஜர்ஸை தாக்கிட்டு ஜூசக்கு வருவான். எதிரி தாக்குறாங்கிற அலர்ட் வரும். லேடி காகுயான்ட்டு இன்னொரு பணிப்பெண் வருவா. ஓ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியான்ட்டு சூசக்கு வந்து பாப்பான். ஆயினோ எவ்வளவு தைரியம் இருந்தா லார்ட் டெஞ்சியோட துணைவி கிட்ட வருவீங்கன்பா. சூசக்கு டெஞ்சியா, நான் லேண்ட் ஆஃப் காவை சேர்ந்தவன், எனக்கு என்னன்பா. லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் சீக்கிரமே அழிய போகுது. சொல்ல போனா டெஞ்சிக்கு சொந்தமானதெல்லாம் சீக்கிரமே எனக்கு சொந்தமாக போகுது. கேள்விப்பட்டபடி அழகா சீரா இருக்க, இப்போ இருந்து நீ எனக்குன்பா. ஆயினோ தயவு செஞ்சு லேடி காகுயா ஓடுங்கன்பா. ஓடவும் தப்பிக்க முடியாதுன்ட்டு துரத்துவாங்க. முன்னால வந்து படியில இறங்கவும் ஆயினோ லேடி காகுயான்பா. சுசாக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட பயப்பட மாட்டேங்கிற, இதுவே என்ன உன அதிகமா விரும்ப வைக்குதுன்பா. 2 சிப்பாய் காகுயாவை பிடிக்கவும் 2 பேத்தையும் பறக்க விட்டு என்ன தொடாதீங்கன்பா. எல்லாரும் பின்வாங்குவாங்க. பின்வாங்காதீங்கடான்பா. சுசாக்கு செதறுவாங்க, ரத்தம் தெரிக்கும். பணிப்பெண்கள் பயப்படுவாங்க. சூசாக்கு அப்ப இந்த மயக்கிற அழகி ஒரு மிருகமா, லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் இப்போ அழிஞ்சுதுன்பா. ஐனோ காகுயாவை கூட்டிட்டு ஓடுவா. விழிஞ்சிருக்கும் டெஞ்சி கென்பு கிட்ட உங்க படைகளை உடனே அப்புறப்படுத்துங்கன்பா. கென்பு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா டெஞ்சி, நாங்க போர்க்கலாம் இல்ல, இந்த படை எங்க எல்லையை பாதுகாக்கன்பா. டெஞ்சி கூட இருக்க காவலாளி என்ன இவ்வளவு பெரிய படை வெறும் எல்லையை பாதுகாக்கவான்னு கேட்பான். டெஞ்சி எனக்குமே உங்களோட போர் புரியற எண்ணம் இல்ல, அதுக்கு ஆதாரமா தான் உங்களுக்கு எதிராக சண்டை போட வரவங்கள என்னோட உத்தரவின் பேர்ல உடனடியா கொல்ல சொல்லியிருக்கன்பா. சூசக்கு ஹோ அப்படியா, அப்பனா நீங்க காகுயாவை கொண்டாகணும்பா. 2 பணிப்பெண்ல ஒருத்திய பிடிச்சிட்டு வந்திருப்பான். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. சூசக்கு அந்த காகுயா என் அடிமைகளை கொண்டு என்ன கொல்ல பார்த்தான்பா. டெஞ்சி இல்ல அவ அப்படி பண்ண வாய்ப்பில்லைன்பாரு. சூசக்கு நான் சொல்றது பொய்னா இதோ இவகிட்ட கேளுங்கன்னு முன்னால தள்ளுவான். டெஞ்சி உண்மையான்னு கேட்கவும் அவ ஆமா லேடி காகுயா அவங்களோட பயமுறுத்துற சக்தியால கொண்டாங்கன்பா. சூசக்கு நீ காகுயாவோட தலையெடு, இந்த போரை இதோட முடிச்சுக்கலான்பா. டெஞ்சி கிளம்பிடுவாரு. சூசக்கு அதை பார்த்து சிரிப்பான். கென்பு என்னாச்சுன்னு கேட்பான். சூசக்கு அந்த காகுயா ஒரு மிருகம், லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் சேர்ந்தவங்க அந்த மிருகத்தை வேட்டையாடுறத பார்த்துக்கிட்டோம். அந்த இடப்பட்ட சமயத்துல நம்ம எல்லாத்தையும் கைப்பற்றலான்பா. இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் பார்த்து டெஞ்சி ஷாக் ஆயிட்டு காகுயாவை இதை பண்ணதுன்பா. கூட இருக்க காவலாளி இதை பார்த்ததுலயே லேடி காகுயா சூசக்குவை கொல்ல முயற்சித்தது தெரியுதுன்பா. டெஞ்சி காகுயான்பா. காவலாளி டெஞ்சி என்ன செய்ய போறீங்க, லேடி காகுயாவை நிஜமா கொல்ல போறீங்களான்னு கேட்பான். டெஞ்சி அவ தலையை ஒப்படைக்கிற வரைக்கும் போர் நிறுத்தப்படாதுன்பான். காவலாளி அதை செய்ய விரும்புறீங்களான்னு கேட்பான். டெஞ்சி எல்லா படைகளும் காகுயாவை பின்தொடருங்க, கண்டுபிடிக்கிற வரைக்கும் திரும்ப கூடாது, எனக்கு வேற வழி இல்லைன்பான். காகுயாவை காட்டுவாங்க. ஹாய்னோ அவங்க நம்மளை பின்தொடர்றாங்களான்னு கேட்பா. அம்புல நெருப்பு வச்சு அடிப்பாங்க. காகுயா தடுத்துருவா. அதுல இருக்க அச்ச பார்த்துட்டு ஆயினோ லார்ட் டெஞ்சி அனுப்பியிருக்காருன்பா. காகுயா ஆயினோவை எடுத்துட்டு சீக்கிரம் வா, டிவைன் ட்ரீயோட தான் என் விதின்பா. ரொம்ப வேகமா அதை நோக்கி ஓடுவாங்க. ஆயினோ லேடி காகுயா லார்ட் டெஞ்சி கிட்ட என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை மன்னிப்பாருன்பா. தாக்குதல் அதிகமாகும். காகுயா என்னோட பலம்ட்டு வயிற்றுல கை வச்சு அப்படியே உட்காந்துருவா. இதை பார்த்து ஆயினோ குழந்தைய சுமக்குறீங்களான்னு கேட்பா. காகுயா அழுகிறத பார்த்துட்டு ஆயினோ அது ரொம்ப மோசம், லார்ட் டெஞ்சி எப்படி இப்படின்ட்டு நிப்பா. காகுயா நான் எப்படியாவது டிவைன் ட்ரீ கிட்ட போகணும்பா. ஆயினோ நீங்க போங்க, நான் உங்களை தடுக்க பாக்குறேன்ட்டு லார்ட் டெஞ்சி உங்க படைகளை தயவு செஞ்சு பின்வாங்க சொல்லுங்கன்னு கத்துவா. காகுயா பார்த்துட்டு இருக்கப்பவே ஆயினோவை தாக்கி இருப்பாங்க. காகுயா ஆயினோன்னு கத்துவா.
மண்டியிட்டுருவா ஆயினோ. அப்படி இருந்து தவழ்ந்து உங்க படைகளை பின்வாங்க சொல்லுங்கன்ட்டு முன்னேறுவா. முதுகுல இன்னும் 3 அம்பு பாயும். லேடி காகுயா ஆரோக்கியமான குழந்தைய பெத்தெடுப்பீங்கன்னு நம்பரன்ட்டே செத்துருப்பா. ஆயினோன்ட்டு ஓடுவா டிவென்ட்ரியை நோக்கி காகுயா. கென்பு லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, முன்னேறுங்கன்னு கத்துவான். சூசகோ லேண்ட் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ் நமக்கு சொந்தமாக போதுன்பான். காகுயாவை பார்த்து டெஞ்சி காகுயான்பாரு. டிவென்ட்ரியோட பழத்தை சாப்பிட்டு காகுயா ரொம்ப ஷைன் ஆகி மேல போவா. டெஞ்சி காகுயான்பான். நிலவு கிட்ட போய் காகுயா உலகம் முழுக்க பிரகாசி இன்ஃபினிட் சுக்கியோமின்பா. எல்லாரும் இன்ஃபினிட் சுக்கியோமி கென்ஜுட்ஸ்ல மாட்டுவாங்க. டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்ஸ்ல குக்குன் கட்டும். டெஞ்சி அதை சொல்லும்போது காகுயா அழுதுகிட்டு நீ என்னன்னு கேட்பான். காகுயா வயிற்றுல கை வச்சு இந்த மொத்த உலகத்தையும் என் குழந்தைகளோட சேர்ந்து ஆள போறேன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாகரோமோ அண்ட் ஹாமுரான்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு காகுயா.